வெல்கம் பைஸ் பைத்தான் கோடர் .21. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதை எப்படி ப்ராப்பராக திருப்பி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், மேலே போய்ட்டு அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு CMD அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் நேற்று நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிப்போம். அது /script/activate அப்படின்னு ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கீழே வரும் CD ஸ்பேஸ் நம்ம நேற்று க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நேம். நான் இங்கே வந்து நேற்று டெமோன்னு கொடுத்தேன். நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா அதை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள், கீழே போயிடும். இப்போது விசுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணணும். கோடு ஸ்பேஸ் .enter வெயிட் பண்ணிங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ப்ராப்பராக கீழே போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் என்ன பண்ணணும்னாக்கா, லோட் ஆகாத வெயிட் பண்ணுங்கள். கீழே பைத்தான் manage.py ரன் சர்வர். நேற்று நம்ம பண்ண அவர் வந்து ரன் பண்ணி பார்ப்போம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அப்படின்ட்டு. என்டர் கொடுத்தீங்கன்னா இட் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் ஆகும். நேற்று சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா, manage.py கொடுத்துருக்குமா, என்ன பண்ண இங்கே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பார்த்த நம்மளுக்கு ப்ராப்பராக ரன் பண்ணி ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி இந்த அங்கே வந்துச்சா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு அந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு காமிக்கும் சர்வரை. பாருங்கள், ப்ராப்பராக வந்துச்சுங்களா. நீங்கள் பாருங்கள், கிளிக் பண்ண நேற்று நம்ம பண்ணது ப்ராப்பராக இருக்காதுங்களா. எப்படி நம்ம நேற்று பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்கு பேர் தான் பாத்துன்னு சொல்லுவாங்க. இது 127.0.011 8000 அப்படின்றது இந்த போர்ட் நம்பர். இது வேணாமல் நம்ம மாற்றிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு பாத் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேங்க பாருங்கள். /home admin கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து லோட் ஆகி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இது வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்பில்டாக வந்து இதில் இருக்கிறது, சரிங்களா. ஸோ அதனால் அது காமிக்கும். இப்போ வந்து நான் ஓனாக எதனா ஒன்று போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹோம்னு போடுறேன், என்ட்ரு தான் பேஜ் நாட் ஃபவுண்டட். பிகாஸ் இங்கே வந்து நம்ம பாத்துன்னு இல்லை, அந்த ஹோம்ன்ற பாத் இல்லை. அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் கீழே லாகின் ஃபைல்ஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த பாத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா பார்க்கலாம். பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப். இந்த ஆப் நேம் இங்கே உங்களுக்கு என்ன ஆப் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இதுதான் கம்பல்சரின்னு கிடையாது. ஸோ இந்த ஆப் நேம் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஆப் 1ன்ற ஒரு ஆப்பு க்ரியேட் ஆகிட்டு இருக்குங்களா. இங்கே பாருங்கள், ஆப் 1 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட். இதுதான் நம்ம வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறோம் நம்ம ப்ராஜெக்டில். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டெமோன்ற ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் செட்டிங்ஸ்.pyயில் போயிட்டு
அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப்ஸ்னு இருக்கும். இங்கே பாருங்கள் இருக்குதுங்களா, இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன ஆப் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஆப் நேம் இங்கே மென்ஷன் பண்ணி கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த ஒர்க் வந்து டன் ஆகி முடியுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் எப்படி நம்ம ஒரு பாத் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்டர் பாத் ஆஃப், இங்கே வந்து நீங்கள் அங்கே மேலே நான் யூஆர்எல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹோம்னு இங்கே பாருங்கள், ஹோம்னு டச் பண்ணால் எனக்கு என்ன பண்ணணும் அந்த பேரை வந்து ஹோம், நீங்கள் என்ன, நான் ஹோம்னு சர்ச் பண்ணேன், நீங்கள் என்ன அங்கே சர்ச் பண்ணிக்கலாம் அந்த பேரை கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஸ்லாஷ் கமா வியூஸ் டாட் ஹோம், இதை நான் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். இதை பண்ணணும். மேலே என்டர் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, வியூஸ் நாட் டிஃபைன்டு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வியூஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும்? ஃப்ரம் இந்த ஆப் நேம், நம்ம கிரியேட் பண்ண ஆப் நேம் இம்போர்ட் வியூஸ் கொடுத்துட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த எரர் போயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் எல்லாம் போயிடுச்சு. என்ன அப்படின்னா பாத் ஹோம்லேருந்து ஹோம் நான் கிளிக் பண்ணணும், வியூஸுக்கு போகும். இந்த வியூஸுக்கு போயிட்டு ஹோமுக்கு போகும். இந்த ஹோம் வியூஸ் எங்குதுன்னா ஆப் 1, இந்த ஆப் 1 இருக்கிற இதோ இருக்குது பார்த்தீங்களா வியூஸ், இந்த வியூஸுக்கு போகும். ஹோம்னு நம்ம கிளிக் பண்ணதும் அந்த வியூஸ்லேருந்து வியூஸ் எங்கே இருக்குது ஆப் 1, ஆப் 1லேருந்து போயிட்டு வியூஸை பார்க்குது. இங்கே பாருங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஹோம்னு கொடுக்குறோமா, இந்த ஹோமை கிளிக் பண்ணதும் திரும்ப அதே தான் சொல்கிறேன், வியூஸுக்கு போகும். வியூஸ்லேருந்து இந்த ஆப் 1 போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இந்த வியூஸில் எதுவுமே இல்லை. தென் ஹோமை கால் பண்ணுறப்போ ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம், ஹோம்னு ரிக்வெஸ்ட் கொடுக்க அங்கே எதுவும் இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஹோம்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். டெஃப் ஹோம் ஆஃப் ரிக்வெஸ்ட் கோலன், இது நம்ம பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் தான். ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். HTTP ரெஸ்பான்ஸ், நம்ம ஒரு யூசர்கிட்டேருந்து ரிக்வெஸ்ட் வாங்கி இது வந்து ரெஸ்பான்ஸாக வரும். அந்த ரெஸ்பான்ஸ் பேர் தான் HTTP ரெஸ்பான்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்கம் மை ஹோம் பேஜ்னு போடுறேன். இங்கே பாருங்கள் HTTP ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து HTTP ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. இப்போ நம்ம என்ன பண்ணால் அதே மாதிரி வியூஸை இம்போர்ட் பண்ண மாதிரி இங்கே இதை இம்போர்ட் பண்ணணும். கமா இம்போர்ட்டாகவே உங்களுக்கு காமிச்சிடும். என்டர். இப்போ பாருங்கள் சேம் கலர் வந்துச்சுங்களா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வியூஸில் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிட்டோமா. பாருங்கள் இந்த யூஆர்எல்ல ஹோமை கிளிக் பண்ணாக்கா வியூஸுக்கு போயிட்டு பாரு இங்கே பேஜ் அண்ட் ஃபோன்டா, இந்த ஹோமை கிளிக் பண்ணாக்கா அப்படின்னாக்கா இந்த ஹோம்லேருந்து வியூஸுக்கு போகும். வியூஸுக்கு போயிட்டு இந்த ஹோம் இங்கே பாருங்கள் ஹோம் ஃபங்க்ஷன் டெப் ஹோம், இந்த தான் நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும் ப்ராப்பராக. ஏன் நாங்கள் ஹோம் கொடுத்தோன்னா இந்த ஹோமை கிளிக் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் போய் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அங்கே வந்து ரிட்டர்ன் வரும். சரிங்களா, ஹோம் வியூஸ், இந்த ஹோம் ஃபங்க்ஷன் போயிடும். வியூஸ்லேருந்து அந்த ஆப் 1, இந்த ஆப் 1 இருக்கிற வியூஸுக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ரன் ஆகும்னா வெல்கம் மை ஹோம் பேஜ். ஓகேங்களா, ப்ராப்பராக இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். HTTP ரெஸ்பான்ஸ் நம்ம இங்கே கால் பண்ணும் போது இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகி இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ரிக்வெஸ்ட் கொடுத்தா இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் நடக்கும். ரிவரில் பார்த்து எல்லாம் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி இந்த ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வர் ரன் பண்ணணும். பைத்தான் manage.py ரன் சர்வர். ப்ராப்பராக எப்படி ஒரு பாத்து க்ரியேட் பண்ணணும், அதுக்கு எப்படி வியூஸ் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் ரன் பண்ணிட்டேன், எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஃபாலோ கொடுக்குறேன், ஃபியூ செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகும். இருங்க பாரு, நம்மளுக்கு லோடிங் ஆகுதுங்களா. லோடிங் ஆனதும்
பேஜ் நாட் ஃபவுண்ட் அவுட் தான் வரும். பட் கீழே பாருங்கள் அட்மின், கீழே வந்து ஹோம். நம்ம அங்கே பாத் நேம் கொடுத்தோம்ல, அந்த பாத் நேம் ஆட் ஆகிக்குதுங்களா. இப்போ அந்த ஹோமை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம அங்கே கொடுத்த பாத் ஒர்க் அதில் செக் பண்ண விடுமா. கிளிக் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் என்டர். பாருங்கள், வெல்கம் மை ஹோம் பேஜ். நாங்கள் பண்ணதை வந்து ரிக்வெஸ்ட் வாங்கி என்னுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஹோம், இந்த ஹோம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நான் மெசேஜ் கொடுத்துக்கணும், இந்த மெசேஜ் வந்து எனக்கு இங்கே வந்து ஷோ ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கான ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பாத் எப்படி செட் பண்ணுறதுன்னு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்களுமே போயிட்டு ஒரு பாத் க்ரியேட் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், நான் ஹோம்னு பண்ணேன், அபவுட்னா உங்கள் பேர் பண்ணேன், எஜுகேஷன், கேம்ஸு, உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ அதில் மெசேஜ் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணிட்டு நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஜாங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.